Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்க்கு பேர் வந்து current affairs and static GK. ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா current affairsனா என்ன, static GKனா என்ன, நம்ம கன்சியூம் பண்ற நாலேஜ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, நியூஸ் பேப்பர் ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுல என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் வந்துட்டு என்ன டைப்ஸ் இருக்குன்னா சப்ஜெக்ட் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு 3 விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம டெய்லி டெக்ஸ்ட் புக்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜை தான் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது போக நீங்கள் லைப்ரரியில் போய் டிஃப்ரெண்ட் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க அந்த சப்ஜெக்ட்காக. இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் சப்ஜெக்ட் நாலேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா பொது அறிவுன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கிற சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது தான் ஜென்ரல் நாலேஜ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ்ன்ற விஷயம் வந்து எப்பயுமே நிலையாக தான் இருக்கும், இதுக்கு மேலே மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நம்ம இதுக்கு மேலே யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னால் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கிற புது விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நியூஸில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நியூஸ் பேப்பரில் அதை கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா COVID-19 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, COVID-19 அப்போது அந்த டைமில் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் என்னவாக இருந்துச்சு, COVID-19ன்றது பேருக்கு ஏற்ற மாதிரி 2019 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது அது உலகம் பூரா பரவி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு வச்சுக்கலாம். அது போக நம்ம டெய்லி ஃபேமிலியாக உட்காந்து நியூஸ் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பர் வாசிச்சிருப்போம். அந்த டைமில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம டெய்லி நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். சிம்பிள். ஸோ இந்த 3 விதமான நாலேஜ் வந்துட்டு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது 3மே ஒன்றா கோஎக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்ளீட் நாலேஜை கெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏன் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் ரெண்டுத்தையும் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னும் போது நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. எனக்கு ஃபிசிக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் லாயர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. கரெக்டாக? அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் காலேஜ் போய் நீங்கள் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படித்து உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி, அதில் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலயமா, இல்லைனா வெப்சைட்ஸ் எதாவது ஃபாலோ பண்ணுறது, ஜேர்னல்ஸ் படிக்கிறது, இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணால் நம்ம நாலேஜை நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு லா படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது அடிக்கடிக்கு சட்டத்தில் மாற்றங்கள் வரலாம், இல்லைன்னா இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது கேசஸ் வந்து மந்த்லி ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை நாம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த ஃபீல்டில். கரெக்ட் தானே? ஸோ த மெயின் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டு பி a socially responsible person அண்ட் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகே, அது போக நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் எழுத ட்ரை பண்ணலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டைம்லேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்காக நம்ம இப்போத்துலேருந்தே குட்டியாக ஒரு ஆர்டிக்கலாக ஒரு பேஜாக படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ இதுக்காக தான் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டோம். அது எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு நிறைய ஷீட்ஸோட ஃபஸ்ட்டு பார்க்க பெருசாக தான் இருக்கும். பட் அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஆர்டிக்கலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா உள்ளூர் மற்றும் உலக செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னையில் இருக்கேன். ஓகே, ஸோ சென்னையில் நடக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டில் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளூர் செய்திகளில் அவங்க போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உலக செய்திகள்னு பக்கத்தில் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் வேர்ல்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சிட்டிஸில், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் என்னெல்லாம் நடக்குது, என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, அது எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் உலக செய்திகள். ஓகே, இதழாசிரியர் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களோட மெயின் வேலையே என்னென்னா, இந்த நாளைக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணணும், மக்கள் நம்ம என்ன படிக்கணும், படிக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படின்றத டிசைட் பண்ணுற ஃபுல் அத்தாரிட்டி வந்து எடிட்டோரியல் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த எடிட்டர் வந்து சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எடுத்து அவரோட ஒப்பீனியன்ஸை வந்து அவர் பதிவு செஞ்சுருப்பார். அந்த ஆர்டிகல்ஸ்க்கு பேர் தான் எடிட்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ட் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம் நியூஸ் பேப்பரில். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்ஸ், லா அப்படின்னு ரீசெண்டாக என்ன நடக்குதோ அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை அதில் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃபீச்சர்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க ஃபீல்ட்லேருந்து வந்து இதுதான் என்னோடய ஒப்பீனியன், இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்காது அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது தான் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வெதர். இது நீங்கள் காமனாக எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் என்ன வெதர் இருக்குது, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு, லோவஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு நம்ம என்ன வெதர் எதிர்பார்க்கலாம், இது எல்லாத்தையும் வந்து அந்த காலமில் நம்ம பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸுன்றது வந்து இப்போது ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடக்குது, இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் ஈவெண்ட் நடக்குது, அந்த மாதிரி என்னெல்லாம் லோக்கல்லையோ இல்லை குளோபல் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் கவர் பண்ணி அவங்க இந்த காலமில் போட்டுப்பாங்க. அதுதான் ஸ்போர்ட்ஸ் காலம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபைட்ஸ்னால் விளம்பர பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே மோஸ்ட்லி என்ன போட்டிருப்பாங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வீடு வாடகைக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த செக்ஷனில் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாம். அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கிளாஸிஃபைட்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்னா இப்போது அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஆர்ட் அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து என்ன ரீசெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை என்ன கரண்ட் ட்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, அந்த ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்டர்டெயின்மெண்ட் காலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஒபிச்சுவரிஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதை வந்து அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தவங்களோட நினைவு அஞ்சலி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணலாம். இது மக்கள் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு மெமரிக்காக அவங்க இது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஆபிச்சுவரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுதான் முக்கியமான செக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் சில டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். பட் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் போக போக நியூஸ் பேப்பர் ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஆர்டிக்கல்னு நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்க்கலாம், ஏன் இது வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க, ஏன் இன்றைக்கி இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் நீங்களே கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க அதில் சில எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. அது என்ன எலிமெண்ட்ஸ்னால், இதை யார் பண்ணியிருக்கா, இது எப்போ பண்ணியிருக்காங்க, ஏன் இது நடந்திருக்கு, யாரால் இது நடந்திருக்கு, எப்படி இது நடந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க ஒரு ஆர்டிக்கல்லையும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆர்டிக்கலுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது ஹெட்லைன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹெட்லைன்னா ஒரு ஆர்டிக்கலுக்கான டாபிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை படித்தாலே இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. பைலைன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பைலைன்னா என்னென்னா, அந்த ஆர்டிக்கலை யார் எழுதியிருக்கா, இல்லைன்னா என்ன டேட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்றத சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் பைலைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இதுக்கு கீழே சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் பண்ணியிருக்கா, எப்போ பண்ணியிருக்கா, எதுக்காக பண்ணியிருக்காங்க, எங்கே நடந்துச்சு, அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஆர்டிக்கல், ஐஐடி மெட்ராஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் சென்னையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல். ஸோ அங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யார் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி பிக்சர் பண்ணிக்கோங்க. ஒரு கிராஜுவேஷன் செரிமனி நடக்குது. அதுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து எல்லா கிராஜுவேட்ஸும் ஹானர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஹூ பார்ட்டை வந்து நம்மளுக்கு சொல்லுது. வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா அந்த கிராஜுவேஷன் செரிமனி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வென் டிட் இட் அக்கர் அப்படின்னு கேட்கும்போது அந்த தேதியை வந்து அவங்க குறித்து போட்டிருக்காங்க கரெக்டாக. வேர் இட் ஹேப்பன்னா சென்னையில் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. ஒய் அண்ட் ஹவுன்றது தான் அதோட கதையாக வச்சுருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படின்றத வந்து ஒரு லைனாக சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வருது தான் இது 2 எலிமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு ஆர்டிக்கலாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு பேஜ் ஒரு நியூஸ் பேப்பராக நீங்கள் அப்படியே டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ டோன்ட் ஸ்டார்ட் பிக். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட்லைன் அப்படின்னு அங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அங்கே போல்ட் லெட்டர்ஸில் ரஷ்யா பற்றி கொடுத்துருக்கா, அதுக்கு பேர் தான் ஹெட்லைன். இதை படித்தாலே அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இவங்க தான் எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலை அப்படின்னு, அதுக்கு பேர் தான் பைலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க் நான் கொடுக்க போகிறேன். என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் புக் கையில் வச்சுக்கணும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது. ஓகேவா? ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் புதுசாக பார்க்குற வேர்ட்ஸ் என்னெல்லாம் வந்து வித்தியாசமாக புதுசாக இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுட்டு வரீங்க. ஒரு நாளைக்கு 5 to 10 வேர்ட்ஸ் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதோட மீனிங் என்ன, அதை எந்த இடத்துல நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைடில் அது என்ன டேட்டில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 1 வீக்குக்கு மேக்ஸிமம் 40 to 70 வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? மினிமம் 40, மேக்ஸிமம் 70 வேர்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ வீக்லி இப்படி நீங்கள் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட காமிச்சிக்கிட்டே வரணும். ஓகேவா? இந்த ப்ராக்ரெஸை நான் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பேசி ட்ராக் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முடியலனாலும் குட்டியாக 3 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. பட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கிலேருந்து. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ நம்ம கிளாஸ் இதோடு முடிஞ்சிடுச்சு. பட் நான் இப்போது ஒரு குட்டி ஆக்டிவிட்டி உங்களுக்கு தரப்போகிறேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேம் பிளேஸ் அனிமல் திங்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக விளையாடிருப்பீங்க. இந்த விளையாட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு குட்டி ட்விஸ்ட்டோடு விளையாட போகிறோம். நியூஸ் பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கோங்க. அவங்கள வந்து உங்களுக்கு ஒரு ஆல்ஃபபெட் சொல்லுங்கள். நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஆல்ஃபபெட் சொல்லுங்கள். அந்த ஆல்ஃபபெட் என்ன வந்துச்சோ அதை வச்சு நியூஸ் பேப்பரில் ஒரு நேம், ஒரு பிளேஸ், ஒரு அனிமல், ஒரு திங், இது எல்லாத்தையும் தேடி நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. ஸோ நீங்கள் இந்த 4த்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க். ஸோ 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேல வந்து நேம் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பர்சன் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏன் நியூஸ் பேப்பரில் இருக்கார் அப்படின்றத நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி அந்த ஆனிமல் பற்றி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரலாம். அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒன்றுத்துக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 5 4s are உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா பரவாயில்ல. பட் நீங்கள் கூகுள், விக்கிபீடியாவில் தேடி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்கான்னு உங்கள் டீச்சர்ஸ் வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணி சார்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.